ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தளபதி விஜய், எம்பி கனிமொழி, ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் தனியார் டிவி நடத்தியிருக்கிற சம்மிட்டில் கலந்துட்டு தங்களோட நேர்காணலை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் எம்பி கனிமொழி அவர்கள் தளபதி விஜயுடைய அரசியல் வருகை பற்றிய கேள்விக்கு விமர்சனம் பண்ணி பதில் சொல்லியிருக்காங்க. அதே போல் தளபதி விஜயும் எம்பி கனிமொழியுடைய விமர்சனத்துக்கு பதிலடி கொடுத்து பேசியிருக்காரு. எம்பி கனிமொழி அவர்கள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்கள் கட்சியை சேர்ந்த மற்ற தலைவர்கள் எல்லாம் விஜய் மேலே ரொம்ப கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. அவர் அரசியலில் இன்னும் சோதிக்கப்படாதவர் தான், ஆனால் யாரையும் ஒதுக்க முடியாதுன்னு ஒரு பார்வை இருக்குது. விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறத பற்றி உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன மேடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் புதுசாக ஆளுங்க அரசியலுக்கு வரதை நம்ம பார்த்துருக்கோம். எம்ஜிஆருக்கு அப்புறமா எத்தனையோ பேர் அரசியலுக்கு வந்ததை நம்ம பார்த்துருக்கோம். அவங்க வந்தாங்க, போனாங்க, இருந்தாங்க. அதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் எங்கிட்ட இல்லை அப்படின்னு கனிமொழி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பெரிய பெரிய பேரணி நடக்குது. பெரிய சினிமா ஸ்டார்ஸ், ஆளுமைகள் எல்லாரும் அரசியலுக்கு வர்றது இது முதல் முறை கிடையாது. உங்கள் அப்பாவும் அதில் ஒருத்தர் தானே, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறப்ப கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை, அவர் முதல்ல ஒரு அரசியல்வாதி, அப்புறம் ஒரு கவிஞர், அதுக்கப்புறம் தான் அவர் சினிமாவுக்கே வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போது விஜயை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறப்ப, பாருங்கள், இது ஒரு ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். யார் வேணால் அரசியலுக்கு வரலாம், யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு நாம் சொல்ல முடியாது. ஆனால் விஜய் பற்றியோ இல்லை டிவிக்கே பற்றியோ நான் கருத்து சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவங்க எதுக்காக அரசியலுக்கு வராங்க அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் நான் புரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். அவங்க எதுக்காக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லாத வரைக்கும், இல்லை சில பிரச்சனைகளை பற்றி அவங்க பேசாத வரைக்கும் என்னால் உண்மையிலேயே எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா சும்மா கூட்டம் வருதுங்கிறதால மட்டும் சொல்லிட முடியாது. எத்தனையோ அரசியல் தலைவர்களுக்கும் கூட்டம் வந்து நான் பார்த்துருக்கேன். இசை கச்சேரிகளுக்கு, இசை கலைஞர்களுக்கு கூட்டம் கூடி நம்ம பார்த்துருக்கோம். சினிமா ஸ்டார்ஸ்க்கு கூட்டம் கூடி பார்த்துருக்கோம். அதனால் அந்த கூட்டம் எல்லாம் அப்படியே அரசியலில் ஓட்டாக மாறும்னு அர்த்தம் கிடையாது. எலெக்ஷனை சந்திக்கும் போது அது வேறு மாதிரி மாறலாம். நான் கண்டிப்பாக விஜயை சும்மா அப்படியே ஒன்று ஒதுக்கிட்டு போக நினைக்கல. ஆனால் அவங்க ஐடியாலஜி என்ன, அவங்க எதுக்காக நிற்கிறாங்க, எதை நம்புகிறாங்கன்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். யாராவது ஒருத்தர் பெரியார் தான் என்னுடைய சித்தாந்த தலைவர், ஆனால் அவரோட நாத்திகத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த முதல் வரியே அந்த நபர் மேலே எனக்கு சந்தேகத்தை உண்டாக்குது. அப்படித்தான் விஜயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து விஜய் வந்து எதுலேயுமே உறுதியாக இல்லை அப்படிங்கிறது தான் நீங்கள் நைஸாக டீசெண்டாக சொல்கிறீங்களா? அவர் எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அடிப்படையில் நீங்கள் சொல்ல வர்றது அதானே அப்படின்னு கேள்வி கேட்டப்போ, இல்லை, நான் சும்மா தெரிஞ்சுக்க தான் ஆர்வமாக இருக்கேன், அவ்வளோதான் அப்படின்னு கனிமொழி சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அதே தனியார் தொலைக்காட்சிக்கு விஜய் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. ஆனால் இது ஆஃப் கேமரா மோக் இன்டர்வியூ. இது எந்த டிவிலையும் வரப்போகிறது கிடையாது. பலரும் இது வீடியோ இன்டர்வியூ டிவியில் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க. உறுதியாக இந்த இன்டர்வியூ எந்த டிவிலையும் வராது. வாய்மொழியாக விஜய் அவர்கள் கொடுத்த நேர்காணல் மட்டும்தான் இது. இந்த நேர்காணலில் விஜய் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கரூர் சம்பவம் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருச்சு. இன்றைக்கும் என்னை அந்த நிகழ்வு ரொம்ப பாதிச்சிட்ருக்கு. இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதில் உறுதியாக இருக்கிறேன். என்னோட எய்ம் என்னங்கிறத பற்றி முடிவெடுக்காமல் நான் எதையுமே ஆரம்பிக்க மாட்டேன். சும்மா ஒரு தேர்தலுக்காகவோ 5 வருஷத்துக்காகவோ அரசியல் பண்ண நான் வரல. அரசியல் தான் என்னுடைய எதிர்காலம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அரசியலில் கிங் மேக்கர்னு என்னை முத்திரை குத்தப்படுறதில் எனக்கு விருப்பமே கிடையாது. நான் இந்த தேர்தலில் வின் பண்ணுவேன்னு சூழ்நிலை இருக்கும்போது நான் ஏன் கிங் மேக்கராக இருக்க போகிறேன்? எனக்கு வந்துட்டுருக்கிற கூட்டத்தை நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. என்னுடைய ரசிகர்கள் இப்பையும் வெறும் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, அவங்க தொண்டர்களாக மாறிட்டாங்க. அதனால் எனக்கு கூடுற கூட்டம் கண்டிப்பாக ஓட்டாக மாறும். நான் பல வருஷமாக சினிமாவில் நடிச்சிட்ருக்கேன். இனி அரசியல் பண்ணுறது அப்படின்னு தீர்மானித்து தான் வந்திருக்கேன். இந்த மாற்றம் அவ்வளோ ஈஸியால் நடந்துடல. அரசியலில் என்னுடைய ரோல் மாடல் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் தான். தாவேகாவுக்கு சமீபத்தில் தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க. நாங்கள் கேட்ட மாதிரி ஒரு பொது சின்னம் கிடைச்சதே எங்களுடைய முதல் வெற்றியாக பார்க்குறேன் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு.